ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டஃப் பாஸ். என்ன மேம் டஃப் பாஸ்ன்னு சொன்னீங்க, இன்னும் பாஸே வரல, எப்போ வருவாங்க? இதெல்லாம் கேட்காதீங்க, வருவாங்க. ஓகே. அண்ட் கமெண்ட்ஸ் பற்றி இப்போவே என்னால் ஒன்றும் பேச முடியாது. பிகாஸ் ஒரு 1 வீக்கான சீரீஸை ஸ்டோரியை நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் as I said என் பையன் இருக்கான், நெக்ஸ்ட் வீக் அவன் கிளம்புறான். ஸோ எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் டைமில் அவன்கிட்ட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதில் இருந்து நான் உங்களை எல்லாருக்காக கொஞ்சம் டைம் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்காக நான் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எபிசோட் சின்னதாக வந்தாலும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன மேம் இவ்வளோ சின்ன எபிசோடாக கொடுத்தீங்க அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே. கமெண்ட்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பேசிக்கலாம். அண்டு லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு அவர் ஸ்டோரி. ஓகே. ஸோ என்ன ஸ்டோரி லாஸ்ட் வீக்கு ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக சொல்கிறேன் இல்லை இன்றைக்கி ஸ்டோரி. சாரி. கொஞ்சம் என்னென்னா இது ஆடி மாதம் இல்லையா, மெஹந்தி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் என்னமோ கை காலெல்லாம் கூலாக இருக்கா, அதுக்கு தான் அந்த ஷிவரிங்கில் வாய்ஸ் கூட ஷிவர் ஆகுது. ஓகே. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், பட் ஸ்டோரி நல்லா தான் சொல்லுவேன். அண்ட் ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, we have seen that அனன்யா அண்ட் காவ்யா வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிப்பாங்க. அவங்க ட்ரிப்புக்கு போகணும் தனியாக அப்படின்ட்டு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூட ஓகே சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் ஸ்டார்ட் ஆயிடுவாங்க ஹாப்பியாக. அதுக்கப்புறம் ஆன் த வே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ரிசார்ட்டுக்கு வந்துடுவாங்க. ரிசார்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரஞ்ச் சாப்பிடுவாங்க. பிரஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ பிரஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் காவ்யா வந்து ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுருவாங்களாம். காவ்யா வந்து அனன்யாவை பார்த்து, அனன்யா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வெளியே போகலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் ஓகேடா, நோ ப்ராப்ளம், சரி அப்படியே போகலாம் அப்படின்ட்டு ரிசார்ட்டுக்கு வந்துடுவாங்க. ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அனன்யா வந்து அது என்ன சொல்லுவீங்க, மிரருக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து அவங்க ஹேரு இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காவ்யா வந்து ரூம்லக்கு வந்ததும் பெட்டு மேலே அப்படியே தூங்கிட்டு மிரர் பக்கமாக திரும்பிட்டு அவங்க கூட மிரரில் வந்து அனன்யாவை பார்த்துக்கிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அனன்யா கூட காவ்யாவை மிரரில் தான் பார்த்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அனன்யா கேட்பாங்க காவ்யாவை, ஏய் ஏன்டி இவ்வளோ டயர்டாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. டிரைவிங் நான் தானே பண்ணேன், நீ எதுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க காவ்யாவை அனன்யா. அப்போது காவ்யா வந்து, அது இல்லைடா, என்னாச்சுன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நான் நேற்றுக்கு. அதுவும் நான் அம்மாவும் அப்பாவையும் சும்மா ஒரு தடவை இவங்க எப்படியோ எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் அம்மா இப்படி போகணும் அப்படின்னு நான் சொன்னதும் 2 பேரும் ஓகே அனன்யா கூட தானே போகிறேன், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் கிளம்பணும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அந்த ஹாப்பினஸ்லேயே எனக்கு தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லாக. ஸோ மார்னிங் 4 ஆச்சு. மார்னிங் 4 ஆனதுக்கப்புறம் அப்போ தூக்கம் வந்தது. பட் அப்போ தூங்கிட்டேன்னா 5க்குள்ளே என்னால் ரெடி ஆக முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் தூங்கவே இல்லை. சரி காரில் தூங்கியிருக்கலாம் இல்லை அப்படின்ட்டு அனன்யா சொல்லுவாங்க. காரில் நான் தூங்கிட்டேன்னா நீ தனியாக எப்படி ட்ரைவ் பண்ணுவேன், போர் ஆகிடுவே இல்லை, அதுதான் உனக்கு நான் ஜோஷ் கொடுத்துட்டே இருந்தேன் டிரைவிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும்
நல்ல வேலை, குட் கேர்ள் நீ அப்படின்னுவாங்க அனன்யா. சொன்னது, தெரியும் நான் குட் கேர்ள்ன்ட்டு அப்படின்னுவாங்க காவியா சிரிச்சுட்டு. சரி சரி சரி, தூக்கம் வருதுன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் நேரம் தூங்கு, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்து நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறேன், எனக்கும் தூக்கம் இல்லை, எனக்கும் அதே தான், அதே எக்ஸைட்மெண்ட் தான். நீயும் நானும் 2 இயர்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், பட் எப்பவும் எங்கேயும் போனதில்லைல்ல. ஸோ எனக்கும் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது, தனியாக நமக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸில் எனக்கும் தூக்கம் வரல. சரி, நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன் அப்படின்வாங்க. அப்போ காவியா வந்து ஓகே அப்படின்ட்டு கண்ணு மூடுவாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு அதுதான் மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னது காவியாவுக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. பிகாஸ் ஓகே அப்படின்னு சொன்னதும் அவங்க தூங்கிடுவாங்க. அனன்யா வந்து ரெஸ்ட் ரூம் போய் வெளியே வர்றதுக்குள்ள காவியா டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. காவியாவை பார்த்ததும் அனன்யாவுக்கு ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் டைம், ரைட்? பர்மிஷன் எடுக்கலை, அவங்களுக்கு இஷ்டமா இல்லையான்னது தெரியல. அஃப்கோர்ஸ் தே ஆர் இன் 2 வருஷமாக அவங்க லவ்வில் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க ஒரு ரொமான்டிக் ஹக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்ன சீக்ஸ் மேலே கிஸ்ஸு கூட இப்போ வரைக்கும் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அவங்க எப்போ மீட் பண்ணாலும் காலேஜ்லேயோ இல்லை பப்ளிக் ஏரியாலேயோ மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வரைக்கும் அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இப்போ கிடைச்ச சான்ஸ் எப்படி அவங்க தூங்குறாங்க. ஸோ அனன்யா வந்து ஓகே ஃபைன் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக காவியா ஃபேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் வந்துடும். ஒரு நம்ம சின்ன பேபிஸ், குட்டி பேபிஸ் தூங்கும்போது சடனாக அவங்க எதுக்கு ஸ்மைல் பண்ணுவாங்கன்னது நமக்கு தெரியாது, ரைட்? அப்படி தான் காவியா இப்போது. ஸோ அவங்களும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்மைல் வந்துடும் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணதும். சரின்னு அனன்யா அவங்கள பார்த்து சில்லி கேர்ள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அவங்க பக்கத்துலேயே தூங்கிட்டு அவங்கள அப்படியே பேக் சைடில் இருந்து அவங்க ஹிப் மேலே கையை வச்சுட்டு அவங்களும் ரொம்ப க்ளோஸாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிடுவாங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம அனன்யாவுக்கு வந்து ஷி வில் வேக்கப், அவங்க கண்ணு திறந்துடும். ஸோ சரி, இவங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அனன்யா வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஜீன்ஸு எல்லாமே ரெடி ஆகிட்டு ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சது ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கட்டும், அப்புறமா எழுப்பி விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போவே 2 ஹவர்ஸ் ஆச்சு காவியா தூங்கிட்டு. சரி, ஃபுல்லாக மிரர் முன்னாடியே உட்காந்து காவியாவையே பார்த்துட்டே இருப்பாங்க அனன்யா. அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க காவியா. ஸோ சடனாக காவியா கூட கண்ணு திறந்துரும். சடனாக எதிரிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஏய், நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. அனன்யா வந்து ஏய் கூல் காவியா, என்னாச்சு, கூல், என் பக்கத்தில் தான் இருக்க அப்படின்னதும் சுற்றி ரூமை சுற்றி பார்ப்பாங்க. இது நம்ம வீடு இல்லைல்ல, எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. காவியா கேட்டதும் ஏண்டி இது கூடவா மறந்துட்ட, நம்ம 2 பேரும் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னுவாங்க அனன்யா. அப்போ காவியா வந்து ஆமாம் இல்லை, நான் என்ன இவ்வளோ தூங்கிட்டேன், எழுப்ப விடலாம்ல, என்ன சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்க நீ அப்படின்வாங்க. அதுவும் இல்லை, நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொன்னியா, அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்க தூங்கும்போது, ஸோ அதான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்வாங்க அனன்யா. அப்போது காவியா கொஞ்சமாக ப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு, நம்ம வந்தது என்ன, எதுக்கு வந்தோம், நீ என்ன பண்ணுற அப்படின்வாங்க காவியா. சொன்னதும் எதுக்கு வந்தோம், என்ஜாய் பண்ணதான் வந்தோம் அப்படின்வாங்க. சொன்னது அப்போ என்னை தூங்க விட்டுட்டே இவ்வளோ நேரமா அப்படின்வாங்க காவியா. சொன்னிட்டு சரி சரி, நான் ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்கிற டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமாக போயிட்டே இருக்கும்போது அனன்யா காவியாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க பக்கமாக இழுத்துட்டு அவங்கள பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேஸை காவியாவோட ஷோல்டர் மேலே வச்சுருவாங்க. வச்சதும் காவியாவோட ஹார்ட் பீட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும்
அவ்வளோ க்ளோஸாக, அவ்வளோ ஹக், டைட் ஹக்கில் இப்போ வரைக்கும் அவங்க எப்போவும் பண்ணதே கிடையாது இந்த 2 இயர்ஸில். ஸோ அப்படி ஹக் பண்ணதும் காவ்யாவோட ஹார்ட் பீட்டு ஃபாஸ்ட் ஆயிரும், ப்ரீத் எல்லாம், பாடி ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அவங்கள பேசக்கூட லொட 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 லொடன்னு பேசுகிற பொண்ணு சடனாக அவங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வெளியே வரல காவ்யாவுக்கு. அப்போது அவங்கள பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணிவிட்டு, ஏண்டி ஏன் டென்ஷன் ஆகிற, ஸ்லோ, ஓகே, கூலாக இரு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்லோவாகவே போகலாம், நம்ம எதுவும் 4 வரைக்கும் டைம் இருக்குது நமக்கு அப்படின்ட்டு கூலாக பேசிட்டே இருப்பாங்க. அனன்யா அவங்கள பின்னாடி அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த காற்று வந்து அவங்க ஷோல்டருக்கு, ஐ மீன் இந்த இயர்ஸ்க்கு ரொம்ப பக்கமாக அந்த காற்று ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க காவ்யாவில் முடியல, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட எமோஷன்ஸை. ஸோ பட் இதெல்லாம் அனன்யா ஒன்றும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அங்கே ஸ்லோவாக, வெரி ரொமான்டிக்காக, ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது காவ்யா வந்து கொஞ்சம் அவங்கள தூரமாக வந்துட்டு, ப்ளீஸ் கொஞ்சம் கேப் கொடுக்குறியா அப்படின்வாங்க காவ்யா. சொன்னதும், ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டுமா அப்படின்வாங்க. அப்போதான் அனன்யாவுக்கு புரியுது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இப்போது அப்படின்ட்டு. அப்போது மறுபடியும் அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துருவாங்க அவங்க பக்கமாக. இழுத்துனதும் காவ்யா ரொம்ப க்ளோஸாக வந்துடுவாங்க அனன்யாவுக்கு. அனன்யா வந்து காவ்யாவோட லிப்ஸே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது காவ்யா வந்து, ஏய் அனன்யா என்ன பண்ணுற அப்படின்வாங்க. என்ன பண்ணுறேன்னா, உன் லிப்ஸை பார்க்குறேன் அப்படின்வாங்க அனன்யா. சொன்னதும் காவ்யா, ப்ளீஸ் நான் பார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், வெளியே போகலாம் ப்ளீஸ் அப்படின்வாங்க. 2 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ஒரு கிஸ்ஸு கூட கொடுக்கல நீ எனக்கு, ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீ பாத்துக்கு போயிரு ப்ளீஸ் அப்படின்வாங்க அனன்யா. சொன்னதும் காவ்யாவோட ஹார்ட் பீட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்குது அது அவங்க கேட்டதும். அண்டு காவ்யா கூட அனன்யாவோட லிப்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் அனன்யாவோட ஹார்ட் பீட்டு கூட ரேஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ காவ்யா வந்து சரி அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டே இருப்பாங்க அனன்யாவோட லிப்ஸுக்கு. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவங்கள புஷ் பண்ணிவிட்டு பெட்டு மேலுக்கு, ஹலோ நோ வே, ஓகே அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணதும் அனன்யா அவங்களும் ஃபாஸ்ட்டாக அவங்க பின்னாடியே பாத்ரூம் பக்கமாக வந்துட்டு, ஏய் இது ரொம்ப மோசம் காவ்யா, ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேனா அப்படின்வாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ஃபஸ்ட் நம்ம வெளியே போகலாம் ஓகேவா அப்படின்னதும், சே பொடி அப்படின்ட்டு வந்து மிரர் முன்னாடி நின்றுட்டு அனன்யா அவங்களே பார்த்துட்டு கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள நம்ம காவ்யா கூட ப்ளஷ் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு ஸ்மைல் கொடுத்துக்கிட்டு அவங்களும் பாத் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஹாப்பியாக அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற பேராசூட் ரைட்ஸு, ஹார்ஸ் ரைட்ஸு, போட்டிங்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் ஆயிரும். ஸ்நாக்ஸ் டைம் ஆனதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பக்கமாக வந்து என்ன சாப்பிடுவேன் அப்படின்ட்டு கேட்பாங்க அனன்யா காவ்யாவை. அப்படின்ட்டு சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்துட்டு, ஏய் பானிபூரி அப்படின்வாங்க. பானிபூரி நான் எல்லா ஸ்டோரிஸ்லேயும் பானிபூரின்னு சொல்கிறேன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிடாதீங்க தட் எனக்கு பானிபூரி என்ன ரொம்ப இஷ்டம்ன்ட்டு. நோ வே, எனக்கு பானிபூரி பிடிக்காது, ஓகே. பட் ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு பிடிச்சது, நான் அனாலிசிஸ் பண்ணது என்னென்னா ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு வந்து பானிபூரி, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் பானிபூரின்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் ஸ்டோரிஸில் அதை யூஸ் பண்ணுறேனே தவிர எனக்கு ஐ டோன்ட் லைக் பானிபூரி. வீட்டில் பண்ணால் ஓகே, பட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பானிபூரி எனக்கு பிடிக்காது. ஓகே சரின்னு
ஓ! அப்படியா? சரி வா அப்படின்ட்டு 2 பேரும் அந்த பானிபூரி ஷாப் கிட்ட போயிட்டு பானிபூரி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கைய புடிச்சுக்கிட்டு அந்த பீச் மேல வாக் பண்ணிட்டே இருப்பாங்க ஹேப்பியா. அந்த சன்செட் ஆகுறது அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனன்யா வந்து காவ்யா அ பக்கமா திரும்பிட்டு, "காவ்யா, ஆமா, இது நம்ம டேட் இல்ல" அப்படின்னுவாங்க. சொன்னதும் காவ்யா, "டேட்டா?" அப்படின்னுவாங்க. ம். ஜென்ரலா லவ் பண்றவங்க தனியா எங்கேயாவது போனாங்க, அவங்களுக்காக சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், அது டேட்டுன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப நம்ம இங்க 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம். அப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் டேட் தானே அப்படின்னு அனன்யா சொல்லுவாங்க. சொன்னதும் காவ்யா, வாவ்! கரெக்ட் இல்ல? திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டேட். நிச்சயமாலும் வெரி எக்ஸைட்டிங் அப்படின்னுவாங்க காவ்யா. சரி, ஆ, எப்படி என்ஜாய் பண்ணலாம் நம்ம? என்னதான் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டேட்க்கு அப்படின்னு காவ்யாவை கேட்பாங்க அனன்யா. அப்போ காவ்யா வந்து, எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இப்போ வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணது கூட நல்லா தான் இருக்கு. இதுவே போதுமே அப்படின்னுவாங்க காவ்யா. அப்போ ஓகே, சரி, உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல? அங்கே தூரத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு. நான் போயிட்டு ஐஸ்கிரீம் கொண்டு வரேன். நீ இங்கேயே உட்காரு. நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னதும், சரி அப்படின்ட்டு அங்கே ஒரு ஒரு சின்னதாக ஒரு ராக், தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு ராக் இருக்கும். அந்த ராக் மேலே உட்காருவாங்க காவ்யா. ஸோ அனன்யா வந்து அந்த ஐஸ்கிரீம் பார்லர்கிட்ட போவாங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு தான் திரும்பி வருவாங்க. வந்ததுக்கப்புறம், "ஏய், என்னடி ஐஸ்கிரீம் வாங்க போனியா? ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ண போனியாடி?" அப்படின்னு கேட்பாங்க காவ்யா. அது இல்லடி, அவங்க ஷாப்பில் எல்லாம் அந்த ஷாப்பில் எல்லாம் ஹைஜீனிக்காக இல்லை. அண்ட் நிறைய பீப்புள் இருக்காங்கங்க, வீக்கெண்டா. ஸோ அதான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு அங்கே ஒரு ஷாப் இருந்தது, அங்கே நல்லா இருந்ததா, ஸோ அங்கேருந்து கொண்டு வர்றேன், அதான் லேட் ஆச்சுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? அப்படின்ட்டு 2 பேரும் அங்க உட்காந்து அந்த ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே அ ஒரே பவுலு 2 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அத என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பை த டைம் அந்த அந்த நைட் டைம் பீச்சு, லைட்னிங்ஸு அதெல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் சரி, ஆ லேட் ஆகுது, பசிக்குது கூட, டின்னர் டைம் கூட ஆகுது இல்லையா? ரூமுக்கு போலாமா? அப்படின்னுவாங்க காவ்யா. சரி போலாம் அப்படின்ட்டு ரிசார்ட்க்கு வந்துருவாங்க. ரிசார்ட்க்கு வந்ததுக்கப்புறம் காவ்யா வந்து அ வாக் பண்ணிட்டே இருக்கும்போது அனன்யா வந்து ரிசப்ஷன் கிட்டயே நின்னுட்டு, "காவ்யா, நீ நீ ரிசார்ட்டுக்கு போயா? நான் இங்க கொஞ்சம் இங்க அ ரிசப்ஷன்ல எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நான் இத முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ போ" அப்படின்னுவாங்க காவ்யாவ. சரி, அப்போ காவ்யா வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க பாவம். "சரிப்பா, நான் போறேன். ஓகே" அப்படின்னு சொன்னதும், ஓகே, நான் வந்துடுறேன் இம்மீடியட்டா" அப்படின்னுவாங்க அனன்யா. சரின்ட்டு காவ்யா ரூமுக்கு போவாங்க. ரூமுக்கு போய் ஆல்மோஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பர்சன் வருவாங்க. ஒரு பர்சன் வந்துட்டு, "எக்ஸ்கியூஸ் மீ மேம்" அப்படின்னு கேட்பாங்க. அப்போது காவ்யா வந்து அந்த பர்சன் பக்கமாக திரும்பிட்டு, என்ன சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க காவ்யா. "மேம், நீங்கள் உங்கள் பேர் காவ்யா தானே?" அப்படின்வாங்க. "ஆ, ஆமாம், ஏன் கேட்குறீங்க?" அப்படின்வாங்க காவ்யா. அப்போ அந்த பர்சன் வந்து, "இல்லை மேம், இந்த பார்சல் உங்களுக்காக தான்" அப்படின்ட்டு ஒரு ஒரு கேரி பேக் கொடுப்பாங்க காவ்யாவுக்கு. கொடுத்ததும் காவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல. எனக்காக யார் இந்த பார்சல் அனுப்பிச்சுருக்காங்க அப்படின்ட்டு, யார் அனுப்பிச்சுவாங்க, யார் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அந்த பர்சனை. தெரியாது மேம், ஒரு பர்சன் எனக்கு கொடுத்துட்டு, இது உங்கள் பேர் இதை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதான் நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் மேம், ஆல் த பெஸ்ட், பாய் மேம் அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த பர்சன் கிளம்பிடுவான். ஸோ காவ்யாவுக்கு வந்து ஒன்றும் புரியல. எனக்கு இங்கே யார் தெரியும், எனக்கு யாரும் தெரியலையே, யார் இந்த பார்சல் சென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப டென்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க காவ்யா. ஸோ சரி, உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது இதில் அப்படின்ட்டு ரூம் டோரு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு அந்த
பார்சலில் என்ன இருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க காவ்யா. ஸோ அந்த பார்சலில் என்ன தான் இருக்குது, யார் தான் அந்த பார்சல் சென்ட் பண்ணாங்க, யார் தான் இந்த அவ்வளோ தைரியமாக காவ்யாவுக்கு பார்சலு, அதுவும் ஒரு தெரியாத ஏரியாவில், அது இந்த பார்சல் மூலமாக காவ்யாவுக்கும் அனன்யாவுக்கும் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதா, இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுதா என்னன்னது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, சி யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.